May I come in? Yes, come in. மீனா, நீ தான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கியா? ஏன் ஆளே ஒரு மாதிரி மாறிட்ட? என்னை எதுவும் கேட்காத கார்த்தி. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். நானும் என் குழந்தையும் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். உன் புருஷன் என்ன பண்றான்? அவரு என்னை விட்டுட்டு வேற பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு. ப்ளீஸ், நீங்க மேனேஜரா இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த வேலை வேணும். நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ என்னை பழி வாங்கிடாத. இந்த வேலை கிடைக்கும் ரொம்ப நம்பி வந்திருக்கேன். கைவிட்டுடாத கார்த்தி, ப்ளீஸ். இதே மாதிரி உங்ககிட்ட கெஞ்சிட்டு நான் வந்து நிக்கும்போது நீ என்ன சொன்னன்றது ஞாபகம் இருக்கா? கார்த்திக், நம்ம பிரிஞ்சிடலாம். எங்க வீட்ல அலைன்ஸ் பாத்துட்டாங்க. என்ன மீனா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு இப்படி வந்து சொன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீயும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த கேவலமான குப்பல்ற வேலையை போய் பாத்துட்டு இருக்க. ஏய், எல்லாம் நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். உங்களுக்கு தான் என் குடும்ப கஷ்டத்தை பத்தி நல்லாவே தெரியும்ல. அதுக்குன்னு தெருவோ குப்பல்ற வேலை தான் பாப்பியா? ஏன் பேருக்கு பின்னாடி சொல்லிக்கிற மாதிரி கௌரவமான வேலை எல்லாம் பார்க்க மாட்டீங்களோ? உலகத்துல எவ்வளவோ வேலை இருந்தோ எதுக்கு இந்த கேவலமான குப்பல்ற வேலையை பாத்துட்டு இருக்க? இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் தப்பான வேலை கிடையாது. நம்ம செய்யற வேலைக்கு உண்மையா இருக்குமா, நம்ம செஞ்ச வேலையை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நம்ம செய்யணும், அவ்வளவுதான். புரியுதா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. என்னால குப்பல்றவனை லவ்வும் பண்ண முடியாது, கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. போதுமா? ஏய் மீனா மீனா மீனா, இங்க பாரு, நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பேசி தீர்த்து போடல. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் ஒரு முடிவெடுத்து தான் வந்திருக்கேன். ஏய் சரி, நான் இனி இந்த வேலை செய்ய மாட்டேன். நான் வேற ஏதாச்சும் வேலைக்கு போய்க்கிறேன். போதுமா? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் குப்பல்றது உனக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வேற ஏதோ விஷயம் தான் இருக்கு. மரியாதையா உண்மையை சொல்லுடி. ஆமாண்டா, அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா பணக்காரனா இருக்கான். ஐடில மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா யாருக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 தெருவுல குப்பை அள்ளி கஷ்டப்படுறதை விட அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 வீட்டுக்கு சொந்தக்காரியா இருந்துருவேன். போதுமா? என்ன மறந்துரு. அப்ப நம்ம லவ், உன் லவ்வ தூக்கி குப்பையில போடு. இனிமே லைஃப்ல வந்துடாத. போடி போ, அப்படியே போயிரு. என் மூஞ்சல் முடிச்சிடாத. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா நம்ம வாழ்க்கையில இருந்து சில மனுஷங்க போயிட்டாங்கன்னா திரும்ப வரவே மாட்டாங்க. புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், வெளியே என்னோட பிஏ இருப்பாரு, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக்க. நெக்ஸ்ட் வீக்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக்.